Smoking is injurious to health. It causes cancer. அசுத்தமானவர்கள் இனி இல்லாமல் நான் உங்க கையால் தான் சாவணும்னு ஆசைப்பட்டேன் ராஜா. நான் இப்போ உங்களை விட்டு போறேன். நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நான் பல நாளா எதிர்பார்த்தது ஒரு உண்மையான காதலுக்காக மட்டும்தான். এই তো সবে শুরু, এই তো সবে শুরু, অভিশপ্ত নাইটি আমি আসছি উরু উরু, গল্প আরো বাকি, গল্প আরো বাকি, অভিশপ্ত নাইটি আমি আসছি উরু উরু, আসছি উরু উরু. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு இரண்டாம் நடைமேடையில் இருக்கும் தொடர்வண்டி விரைவில் இருப்பதால் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிரிஸ்டி, எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் நாம நீங்க பெருசா எதுவும் ஆசைப்படல அலோக். ஆனா எனக்கு வேணும். எங்க அப்பா எப்பவுமே என்ன தெரியுமா ஆசைப்பட்டாரு? நான் பெரிய வாழ்க்கை வாழணும்னு, ரொம்ப ஃபேமஸா இருக்கணும்னு. நான் ஒரு சாதாரண ஆளுக்கு மனைவியை சாக விரும்பல. நான் பெரிய ராஜா மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன். நான் ஃபோன் பண்ண நீ எடுப்பேன்னு நினைக்கிறேன். பிரிஸ்டி, இப்போ உனக்கு அறிமுகம் இல்லாத நகரத்துக்கு போய் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்து பத்திரம். রহস্য
இங்க பாருமா, இங்க பாரு. வெளியே மழை பெய்யற மாதிரி இருக்கு. மாடியில துணி துவச்சு காய போட்டிருக்கல. அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி மொத்த சொத்தையும் உன் பேர்ல மாத்தி இருக்கணும். ஏய் லலிதா, போய் துணி எடுத்துட்டு வாடி. கம்மனுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பிரேக் விட்டுன்னு போறேன். சொல்றத நீயும் கேட்க மாட்டே, உங்க அம்மாவும் கேட்க மாட்டா. அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா, மழை வேகமா பெய்யுது. ஐயோ அச்சச்சோ, மழை பெய்யுது, துணியெல்லாம் நனைஞ்சிட்டு இருக்கு. இவ்ளோ வேகமா இருக்கு, ஒரு துணி கூட காஞ்சிருக்காது. எடுங்க எடுங்க, எல்லாமே நனைஞ்சிட்டு இருக்கு. ஐயோ எல்லாமே நனைஞ்சு போச்சே. டிவியை பார்த்துக்கிட்டு துணி எடுக்காம விட்ட. டேய், இப்படி மழையில நனைஞ்சா ஜுரம் வராதா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க இந்த மாட்டேன். ஷர்ட் சாரோடது கிடையாதுல? ஏய், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்புறம் இது அது என்னோடது இல்லையே, அது ரூபி தான் இருக்கும், அவகிட்ட கொடுத்துரு. ஏய், என்னோட கிரீன் கலர் பிளவுஸ் எங்க? கிரீன் ப்ளவுஸா? இருங்க பாக்குறேன். இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? இங்க பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு தானே? போய் ஹாலமோட அம்மா கிட்டே கேளு, அவங்கள்தான் இருக்கும். ஹாலமோட அம்மா கிட்டயா? அவங்க இதெல்லாம் போடுவாங்களா என்ன? இது பார்க்க அப்படியே சினிமா ஆர்டிஸ்ட் போடுற மாதிரி இருக்கு. இது நீங்களும் போட்டு அழகா இருக்கும். ச்சே, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் போட மாட்டேன். போய் கொடுத்துடு. ரசனையே இல்ல. ஏய், என்னோட பிளவுஸ் எங்க இருக்குன்னு பாரு. சரிங்க மேடம். ஹாலுமோட அப்பா இந்த நைட் ஏன் ஆபீஸ்க்கு போகும்போது போட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? ஏய், சொல்லுங்க மேடம். அடிச்சேன்னா? நீ என்ன பாத்துட்டு இருக்க? போய் படிக்கலாம்ல. The earth is round. The earth is sun and moon. ஆமா, நான் உங்களோட சன் தானே? அப்ப உங்களோட மூன் யாரு? தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காத. கடவுளே, என்ன நீ கொடை எடுத்துட்டு போகலையா? இந்தாங்க உங்க கிரீன் கலர் பிளவுஸ். அப்புறம் இது அவங்களது இல்லையா? ரூபிதும் இல்லையா? அப்படின்னா இத நானே எடுத்துட்டு போய் இத நானே வச்சுக்கிறேன். யாராவது வந்து கேட்டா பார்க்கலாம். படி. ஒருவேளை யாரும் வந்து இதை கேட்கலனா? அது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அப்படின்னா இது அது வரைக்கும் நீங்களே போட்டுக்கோங்க மேடம். அத பத்தி பாத்துக்கலாம். அதனால ஏதாவது நல்லது நடந்தா சரி. இங்க பாருமா, நான் கொஞ்சம் மேல போறேன். ஆமா, நீங்க இப்ப பாட்டுக்கலாம். ஏய் சும்மாருடா, படி. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவனுக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு, இவனை படிக்க வைக்கணும். இன்னைக்கு நீங்க பூஜை முடிச்சிடுறீங்களா? பெருசா பேசுற, தினமும் நீயா வந்து எல்லா பூஜையும் பண்ற. கடவுளே கடவுளே, எப்படியோ போயிட்டாங்க. அம்மா, பாட்டி எதுக்காக உங்களை நைட்டி போட வேணாம்னு சொல்றாங்க? நீ எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் கேக்குற? உன்னோட மியூசிக் டீச்சர் வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் ஹோம்வொர்க்க முடி. ஏன் மியூசிக் டீச்சரா? அவங்க இன்னைக்கு வருவாங்கன்னு எனக்கு தோணல. மழை பெய்யுது, அவங்க சைக்கிள்ல வந்தா விழுந்துருவாங்க. உன்னை என்ன பண்ற ஹரே பாரு. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ராம ஹரே கிருஷ்ணா. ஹலோ. ஹலோ. நான் மீட்டிங்ல இருக்கேன், நான் வரதுக்கு லேட் ஆகும். நீ சாப்பிட்டுட்டு தூங்கிரு. எப்ப பார்த்தாலும் இப்படிதான். আমার বউ পালালো আষাঢ় মাসে, আমার ঘর দর জুড়ে বৃষ্টি আসে। বউ পালালো ঘর দর ছেড়ে, আয় কালো সার আয় রে তেরে। உன்னோட புருஷன் என்ன நினைப்பான்? அவர் எதுவும் நினைக்க மாட்டாரு. 2 நாள்ல அவர் வேற பொண்ணை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரு. உன்னோட அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க? எதுவும் நினைக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் அழுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க.
அப்போ நீ 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 என்ன நினைக்கிற? நானா? நான் என்ன நினைப்பேன்னா, இவ்வளவு சீக்கிரம் முடிதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. நிறுத்து நிறுத்து. ஏய் நிறுத்துங்கறல. லைட்ஸ் ஆன் பண்ணு. மாணிக் சார் எதையோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆமாம், என்னோட வாழ்க்கையில் 70 வருஷத்தை நான் இந்த ஸ்டேஜில் பயன்படுத்தியிருக்கேன். அப்போ உங்களுக்கு வயசு என்னாச்சு? 72. சீ நம்ம ஊர் சினிமா இப்படி தான் இருக்கா? இதை ஏற்றுக்குவாங்களா? புதுசாக கல்யாணம் ஆன ஒரு கல்யாண ஜோடி ஒரு மீனவன் வந்ததும் பிரிஞ்சிட்டாங்களா? புதுசாக கல்யாணம் ஆன ஒரு கவிதை எழுதுறவனை விட்டுட்டு அப்படியே ஓடிட்டாளா? மாணிக் கூட இதே மொழியில நிறைய சினிமா எடுத்திருக்கான்ல. மிஸ்டர் மாணிக். யூ மீன் சத்யஜித் ரே? இவர் கூட இந்த மொழியில நிறைய படம்லாம் எடுத்திருக்காங்க. இது காதல் கதைங்க. ஆனா அதுல அந்த மீன்காரன் வர்றது கொஞ்சம் தப்பான விஷயம் தான். அந்த பொண்ணை சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாரும் வளர்த்து கடல்ல கொண்டு போய் விடுறதுக்கா? சொல்லுங்க, என்னங்க இதெல்லாம்? இது லவ் ஸ்டோரியா? இது காதலா? இது காமம், இம்மோரல். அப்படின்னா சாருலதா படத்துலயும் ஒரே இம்மோரல் லவ் ஸ்டோரியை காட்டினாரு. ஆமா, அவர் காட்டினாரு தான். ஆனா கடைசியில பூபதி சாருலதாவை பனிஷ் பண்ணிட்டாரு. என்னது? அவளை காசிக்கு அனுப்பிட்டாருல. காசியா? வாரணாசி. ஐயா, அவ வந்தா மொட்டை அடிச்சிட்டா. அது இந்த வெர்ஷன் அப்ராட்ல ரிலீஸ் ஆச்சுல, அதுதான் ரியல் வெர்ஷன். அப்ராடா? ஹலோ, என்னது? நெருப்பா? எங்க மார்க்கெட்லயா? ஃபயர் இன்ஜின் வரல? மீடியா வந்துருச்சா? வரேன். ஃபயர் இன்ஜின் ஆளுங்கள மோசமா இருக்காங்கப்பா. ஏதோ குரங்கு வந்துச்சான், நெருப்பு பத்த வச்சுச்சான், நான் தான் போகணுங்கிறாங்க. இப்போ நான் போகலன்னா நல்லா இருக்காது. போயிட்டு வரட்டுங்களா? ஆமா, இன்னைக்கு இதோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். அப்புறம் நாளைக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். எக்ஸாக்ட்லி. சரி வாங்க மாணிக் சார். டோக்கி நம்ம 2 பேரும் பறந்துகிட்டு இருக்கோம். ஏன் இங்க இவ்ளோ வெளிச்சமா இருக்கு? இது ஷாப்பிங் மாலா என்ன? இது ஒரு சொர்க்கம். இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இருக்கு. லெட்ஸ் ப்ளே. நீ இப்ப சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இது நிஜமா சொர்க்கம் தான். அப்ப உன் புருஷன்? எனக்கு பீப் வேணும். எனக்கு பீப் வேணும். எனக்கு பீப் வேணும். உங்க நைட்டி இருக்கே என்ன பைத்தியமாக்குது மேடம். இது ஒரு மாயாஜாலமானது. அப்புறம் என்ன? நீங்க சாப்டர் 1 தாத்தா வீட்டில் படுகொலை. செம்பகமே செம்பகமே தென்பொதிகை சந்தனமே.
ஹர்தேவ், ஏய் ஹர்தேவ், நீ பால்ல தண்ணி கலக்கலல? நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? ஆனா வெயில் காலத்துல ஒரு பசுமாடு கூட தண்ணியே குடிக்காது. அதுவும் உண்மைதான். ஆனா நீ எப்படி? உள்ள வந்து உன் பணத்தை வாங்கிட்டு போ. இன்னும் இந்த மாசம் முடியவே இல்லையா அண்ணி? ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு தான் பணம் கம்மியா கிடைக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நான் ஏன் இப்படி பண்ணேன்? ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே. என்னோட பண்ணையில மட்டும் உங்களை மாதிரி ஒரு மாடு இருந்தா சத்தியமா சொல்றேன், அதை யாருக்கும் கொடுக்க யோசிக்கவே மாட்டேன். நான் ஏன் இந்த தப்பு பண்ணேன்? நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன். என் மாமியார் என்ன நைட்டி போட வேணாம்னு சொன்னாங்க. ஆனா நான் அவங்க சொன்னதை கேட்கல. அதோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. அந்த நைட்டியால தான் நான் இப்படி பண்ணேன். இன்னையில இருந்து உங்களுக்கு வாத்து முட்டையும் பாலையும் பிரசாதமா கொடுக்கறேன். என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. மேடம், உனக்கு வேணா நீயே எடுத்துக்கோ. இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் இதையே போட்டு சுத்திட்டு இருக்காத. எனக்கு இன்னும் டீ எடுத்துட்டு வரலையா? டீயா? வந்துட்டு இருக்கு சார். இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க? இந்தாங்க சார், உங்களுக்கு டீ. ஹரே ராம் 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 ஹரே 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 ராம். எங்க வீட்ல இருக்க எல்லாரையும் நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப இங்க இருக்கிறது யாரு? ஏய் நீ யாரு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது லைட் ஆன் பண்ணிட்டு பண்ணுன்னு. லைட் ஆஃப்ல இருந்ததுனால தான் எதுவுமே தெரியாம போயிருச்சு. எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். சீ சீ சீ. என்னால நினைச்சு பார்க்க முடியல. ஏய் சீ போ, தள்ளி போ. ஏய் சு 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 சுச்சந்தா, நான் சொல்றது கேளு. சார் சார், நானே வருவேன். பாடு, நல்லா பாடு. நானே வருவேன், அங்கும் நானே வருவேன். பாட்டு பாடவா, பார்த்து பேசவா மாஸ்டர்? என்னது? வரேன் வரேன்னு சொல்றீங்கல்ல, வாங்க வாங்க, இதயத்துக்குள்ள வாங்க. மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர், நீங்க எங்கேயோ ஸ்லிப் ஆகி விழுந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்க மாஸ்டர்? என்னது? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு எங்க அடிபட்டிருக்குன்னு சொல்லுங்க மாஸ்டர். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க பாட்டி? ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் அப்பதானே உங்களுக்கு சேவை பண்ண முடியும். யாராவது ஆத்திர போறாங்க பாட்டி. வாங்க மாஸ்டர், கதவு தரங்க. என்ன வெச்சு யார் லாக் பண்ணது? பாட்டி, கதவு தரங்க.
கடவுளே என்ன மன்னிச்சிருங்க. இந்த நைட்டியால நான் பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டேனே கடவுளே. கடவுளே, நான் உங்களுக்கு தங்க கிரீடமெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். நான் பண்ண பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுங்க கடவுளே. என்ன மன்னிச்சிருங்க. சி எடுத்துட்டு போ. வேற ஏதாவது துணி இருந்தா எத்தனை வந்தாமா? வேற எதுவும் இல்லை, கிளம்பு, எடுத்துட்டு போ. என் கடவுளுக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு கிண்ணம். ஓ, தப்பிச்சேன் கடவுளே, தப்பிச்சேன் கடவுளே, தப்பிச்சிட்டேன். Chapter 2 போனோ அப்புறம் பானோ. அக்கா இருங்க. வாங்க வாங்க. நீங்க நிஜமாவே ரொம்ப அழகா பாடுனீங்க. ரொம்ப அழகா இருந்தது. அக்கா நாளைக்கு நீங்க பேங்காக் போறீங்களா? கண்டிப்பா. பேங்காக்ல நடக்கிற நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் இதானே? இந்தாங்க கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ. அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? சரியான சோம்பேறி. அப்புறம் பார்க்கறேன். வரேங்க. பாய். பானு டியர், நீங்களே சொல்லுங்க, கிளாசிக்கல் சாங்ஸை ரொம்ப பெஸ்டா பாடுறது யாருன்னு சொல்லுங்க. நீ 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 வந்து உன்னோட மாத்திரையெல்லாம் எடுத்துக்கோ. விமால், நீங்க எதுக்காக ஒரு புக் எழுதக்கூடாது? என்ன பத்தியும், ரவீந்திரநாத் தாகூர் பத்தியும், போனு அப்புறம் பானு. அட என்னாச்சு என்னாச்சு? எதுக்கு இப்படி இருக்கிற? என்னாச்சு என்னாச்சு? அட என்னாச்சுன்றல, என்னாச்சு சொல்லு. என்ன? சீ 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 சீ. நான் எப்படி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன்? நீங்க இருக்கும்போதே இவரை நான் கட்டி பிடிச்சிட்டேனே. சீ சீ, கடவுளே, இந்த ஆள் என்னை பத்தி என்ன நினைப்பான்? அவர் என்ன நினைக்க போறாரு? எப்படியா இருந்தாலும் நான் தானே உன்னோட புருஷன். அது வந்து ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நீ எதுக்காக என்னோட சர்நேமை யூஸ் பண்ண மாட்டேற? நான் என்னென்ன எழுதணும்? போனலட்சுமி ஹோர்னா? அதனால எனக்கு தான் அசிங்கமா இருக்கும். ஏன்? இங்கிலீஷ்ல சொன்னா இன்னும் மோசமா இருக்கு. பரவாயில்லையா? ஜனங்க எனக்கு ரேட் போட ஆரம்பிச்சிடுவாங்க. ரேட் பத்தி நீ கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிக்கவே இல்லையா? சரி சொல்லு, உன்னோட பேரு போனலட்சுமி தாக்கூர்னு எப்படி வந்துச்சு? அது என்னன்னா, உன்னோட அப்பாவோட பேரு நீல்மணி குச்சாயத், உன் ஹஸ்பண்ட் பேரு பிமல் ஹோர். ஆனா நீ உன் பேரு போனலட்சுமி தாக்கூர்னு எப்படி வச்சுக்கிட்ட? என் மனசார நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க என் லைஃப்ல வந்தப்போ எனக்கு வெறும் 6 வயசு தான். அப்போ எதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ண? இது வரைக்கும் உன்னை தொடுறதுக்கு கூட நீ என்னை விடவே இல்லை. தனித்தனி பெட்ரூம்ல இருக்கோம். நானும் ஒரு மனுஷன் தானே. இந்த உலகத்துல எனக்கு ஒரே ஒருத்தர் தான் முக்கியம். அவரு ரொம்ப பெரிய ஆளு. ஏய் நிறுத்து நிறுத்து. ஓ காட், இப்போ என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? அட இதெல்லாம் என்ன? இங்க பாருங்க மிஸ்டர் மாணிக், இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பத்தினது. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரி மோசமான சொசைட்டியால அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் நம்மள மாதிரி இருக்க சோஷியாலஜிஸ்டால மட்டும் தான் புரிஞ்சுக்கவே முடியும். நான் சொல்றது புரியுதா? இங்க பாருங்க, ரிலேஷன்ஷிப்னு வரும்போது டைட்டானிக். நீ எதா சொன்னியா? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டைட்டானிக் ஒரு ரிலேஷன்ஷிப் முழுகிற மாதிரி கதையை இதுக்கப்புறம் யாரும் எடுக்க மாட்டாங்க. எல்லாரும் யோசிங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் புசுக்கு டமாலு கப்பல் முழுகிருச்சுல.
அப்ப எவ்வளவு தண்ணியை வேஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? அந்த தண்ணியை வச்சு இங்க பிடிச்ச நெருப்பு அணைச்சிருக்கலாம். அதுக்குன்னு நீங்க தாக்கூரியை அவமானப்படுத்துவீங்களா? இல்ல முடியாது முடியாது. இங்க பாருங்க மாணிக் சார், இது எல்லாமே அந்த லேடியோட உணர்வு மட்டும்தான், ரவீந்திரநாத் தாக்கூர் கிடையாது. அது எப்படி இல்ல? நீங்களே பாத்தீங்கல்ல, ரவீந்திரநாத் தாக்கூர் போட்டோ நீன்னு சொல்லுது. மாணிக் சார் நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், கரெக்ட் தானே? நீங்க இத அவங்களோட ஹாலுசினேஷன் கூட சொல்லிக்கலாம். நாம இத எக்ஸ்ட்ரா டகோர் சிண்ட்ரோம்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா டகோர் சிண்ட்ரோம். அந்த லேடி அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி தானே தாரே ஜமீன் பர்லயும் வரும். பெரியவங்களை நீங்க கிண்டல் பண்ணுவீங்களா? இதுல பீப்ப போடணும். ஆபரேட்டர் தம்பி போடுப்பா, போடு. சரி போடுப்பா தம்பி, நீ பாப்போம். பானுடியர், நீங்களே சொல்லுங்க, கிளாசிக்கல் சாங்ஸை ரொம்ப பெஸ்டா பாடுறது யாருன்னு சொல்லுங்க. பீப் பீப் பீப். நம்ம ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே பண்ணிட்டாரு, பாத்தீங்கல்ல? இந்த சீனை கட் பண்ணி ஆகணும். ஹலோ ஜூமி. அம்மா போயிட்டீங்களா? வந்துட்டோமே. ஆமா, நாங்க இப்ப ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அவன் சேலரி பத்தி ஏதாவது பேசுனியா என்ன? இல்ல, இன்னும் அதை பத்தி பேசவே இல்ல. ஆமா, இப்ப எதுக்காக நீங்க அதெல்லாம் கேக்குறீங்க? ஓஹோ, நீ ஏன் இத பத்தி புரிஞ்சுக்க மாட்டேன்ற? ஒரு தடவை ஹோட்டல் ரூம்குள்ள போயிட்டீங்கன்னா அப்புறம். அம்மா, நான் இப்ப அதை கேட்கலன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? அதான் எப்படியும் நாங்க கல்யாணம் அன்னைக்கு ஒண்ணா இருந்துட்டோம்ல. அதான் ஒண்ணும் நடக்கலையே. நானும் உங்க அத்தையும் அன்னைக்கு நைட் ஃபுல்லா உங்க பெட் கீழே தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம். பாய்மா. ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அம்மா இப்ப எனக்கு கால் பண்ணி என்ன கேட்டாங்கன்னா, நம்ம கல்யாணத்தன்னைக்கு போட்ட கம்மலை எங்க வச்சேன்னு கேட்டாங்க. இதுல பாக்குறியா, எல்லாமே பெருசு பெருசா தெரியுது. அப்படியா? எங்க நானும் பாக்குறேன். வாவ். Chapter 3 பூரி சீரிஸ். நாளைக்கு நம்ம பீச்சுக்கு போகணும், சரியா? பீச்சுக்கா? ஆமா. அது கடலுக்கு போலாம், ஏன் போக கூடாது? அது ஜுமி, உனக்கு கவிதை கேட்கறது பிடிக்குமா? கவிதையா? எனக்கு கவிதைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா? இருட்டான நைட்டு, வீட்டுல லைட்டே இல்ல, தனியா நடக்கிறான். அப்ப அவன் ஒரு மாட்டுக்கு போறான். போற வழியில காட்டுக்கு போயிட்டான். மிருகங்களோட சத்தத்தை கேட்டு அவன் மனசே அழுவுது. மனுஷங்க மழை வந்தா கொடை பிடிச்சுப்பாங்க, ஆனா மிருகங்களுக்கு எப்படி கொடை இருக்கும்? இங்க பாருங்க, எதுக்காக அவன் ரொம்ப ஸ்லோவா போய்கிட்டு இருக்கான்? கவிதைனாலே இப்படிதான் இருக்கும், நல்ல ரியலைசேஷனா இருக்கும். உனக்கு வேற ஒரு கவிதை படிக்கிறேன். இது நம்ம நாடு இந்தியாவை பத்திர கவிதை. மிகப்பெரிய நாடு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் இதுதான் தாய் நாடு. அங்க இங்கன்னு டூரிஸ்ட் ஸ்பாட், அதனால சந்தோஷப்படும் உங்க ஹார்ட். அப்ப கூட இங்க பிறக்கிற குழந்தைங்க தெருவுல தான் பிறந்துகிட்டு இருக்கு. அவங்க யாருக்கும் பாசமா ஏதாவது இருக்கா? இருக்கே. காதல் பலாயிரம் மலைகளை கடந்து, பலாயிரம் கடல்களை கடந்து, பலாயிரம் ஆறுகளை கடந்து இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு ஒருத்தன் ஓடோடி வரானா, அவன் கண்டிப்பா அந்த பொண்ணை காதலிக்கிறான் தான் அர்த்தம். இது ரொம்ப ஃபேமஸான மாதிரி தெரியல. அப்படிலாம் இல்ல, இது வந்து இன்ஸ்பயர்ட், கன்ஃபார்ம் ஒரிஜினல். ஒரு நிமிஷம், எங்க போற? நான் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். கவிதை படிக்கணும்னு சொல்லிட்டு நீ நைட்டி என் மாமா எனக்கு கொடுத்த வெட்டிங் கிஃப்ட். வாங்க சார், வாங்க. நிறைய நல்ல துணி எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. சட்டை இருக்கு, பேண்ட் இருக்கு, அப்புறம் நைட்டி கூட இருக்கு. புது நைட்டி நல்லா இருக்கு. இது எவ்வளவுமா? 100 ரூபாய் தான். இங்க பாரு, ஜும்மி கல்யாணத்துக்கு gift கொடுக்க நைட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். வா, ரொம்ப நல்லா இருக்கே. இத கொஞ்சம் நல்லா பேக் பண்ணி வை. இந்தாங்க, இந்த மால்ல இருந்து வாங்கிட்டு வந்த கவர்ல போடுங்க. ஐயோ, என்னாச்சு? பவர் கட் ஆயிடுச்சு. நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். என் மாமா இதை வாங்கி கொடுத்ததுனால நான் என்ன நினைச்சேன்னா, உங்களுக்கு என்ன மொத்தமா கொடுத்துடலான்னு. என்னாச்சு? அந்த மீனுங்களாம் நம்மளதான் பாக்குது. அதுங்க பார்த்தா பார்க்கட்டும், எவ்வளவு வேணாலும் பார்க்கட்டும். இல்ல வேணாம், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அப்படியா? இருங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். போ, பாத்ரூமுக்கு போ. பைத்திய வேற உட்காந்துட்டு இருக்காத. சாரி.
அது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதான் இப்படி ஆயிடுச்சு. போ. சரியான நேரத்துக்கு முன்னாடியே மழை பெஞ்சிருச்சுன்னா நேரத்துக்கு முன்னாடியே மற்றது எல்லாமே அடுத்த தடவை தான் நடக்கும். ஹாய் கடலு. வாவ் சூப்பரா இருக்குல்ல. ஏய் பாத்து. ஏய் வேணா நான் வரல. என்ன விடு. வா. ஏய் வேணா போற. ஐயோ நான் வரல. கம் ஆன் வா. ஏய் என்ன விடு. நான் வரல. போகாத. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப், காப்பாத்துங்க. அசிஜு தாய் கிடி 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 தாய் கிடி கிடி கிடி. ஜுமே 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 ஏய் ஜுமே ஜுமே நீ எங்க போயிட்ட? ஜூ. டியர் கனவா, 5 வருஷமா எங்க அப்பா அம்மா தேடி கூட கிடைக்காத பையன் இன்னைக்கு எனக்கு அந்த கடல்லையே கிடைச்சிட்டான். நான் அவன் கூட போறேன். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. நான் உங்களோட ஏடிஎம் கார்டையும் எடுத்துட்டு போறேன். உங்க காசையும் எடுத்துக்கிட்டேன். நான் அம்மா கிட்ட சொல்லி உங்க காசை திருப்பி கொடுத்துட்றேன். நான் என் போனை இங்க வச்சுட்டு போறேன். என் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, எவ்வளவு செலவு பண்ணாலும் பிடிச்ச மனசு கிடைக்காதுன்னு. আমার বউ পালালো আষাঢ় মাসে, আমার ঘর দর জুড়ে বৃষ্টি আসে। বউ পালালো ঘর দর ছেড়ে, আয় কালো সার আয় রে তেরে। பிரிஸ்டி, நான் ஒரு சாதாரண ஆளுக்கு மனைவியா சாக விரும்பல. நான் ஒரு ராஜா மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன். நீ திரும்பி போறதுக்கான டைம் இது கிடையாது என்னோட ஏஞ்சல். இந்த பக்கம் பாரு, உன்னோட லைஃப் உன்னை கூப்பிடுது. உங்களுக்கு சேவை பண்ண ஜீபோன் பிரசாத் ஷா வந்திருக்கேன். வெல்கம் டு பூரி பீச் ரெசார்ட் பிரைவேட் லிமிடெட். 1 2 3 4. ஏய், என்னது இது? நீ சாப்பிட்டுட்ட? நான் ஏன் பண்ணக்கூடாது? இப்போ என்னோட டர்ன். நானும் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் எங்க தூங்குறது? நான் எங்க தூங்கணும்? ஏன் இந்த ஹாலிவுட் சூட்ல தான்? இந்த சூட்ல ஒரு ரூம் தான் இருக்கு. ரூம் தான், ஸ்வீட் ரூம். நம்ம என்ன நைட்டு தூங்கவா போறோம்? நாளைக்கு பத்தி யோசிக்கணும்ல. நாளைக்கு இனோகிரேட் பூஜை இருக்கு. நாளைக்கு அந்த கடவுள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதே ஊர்ல ஷூட்டிங்க ஆரம்பிக்க போறோம். செல்லம் பஞ்சாராம் பிரசன்ட் பிலிம்ஸ். படம் பேரு த தேர்ட் மேரேஜ் ஆஃப் லவ். ஹீரோயின் யாரு? யாரு? மிஸ் அப்சரா. அப்புறம் ஹீரோ? நீ என்ன நினைக்கிற? இந்த பஞ்சாக்கு உன் மனசுல இருக்கிற விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? சொல்லு. அப்படியா? அப்படியா? அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? ஆட்டம் ஆரம்பம்தான். தேவ், அப்புறம் மிஸ் அப்சரா. என் பெஸ்டியோட பேரே நல்லதா இருக்கு. பிரிஸ்டிங்கிற பேரு செக்ஸியாவே இல்லம்மா.
உன்னோட அந்த பேரை கேட்கும்போது ஏதோ வெதர் ரிப்போர்ட் படிக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா நீ அந்த அப்சராங்கிற பேரோட ஃப்ரண்ட் பேஜ்ல வரும்போது நியூஸ் பேப்பர்ஸ், இன்டர்வியூ, மூவிஸ், டெலிவிஷன், பாக்ஸ் ஆபீஸ், ஹவுஸ்ஃபுல். அதுக்கப்புறம் மச்சான் எங்க இருப்பான்? அவன் வயலுக்கு போயிட்டு காலிஃப்ளவரை தூங்க வச்சுக்கிட்டு இருப்பான். அதுவும் தாலாட்டு பாடி. எனக்கு என்ன கிடைக்கும்? என் வாழ்க்கை எனக்கு என்னத்தை கொடுக்கும்? ஐயோ கடவுளே. சரி சொல்லு, நீ என்ன விட்டுட்டு போயிட மாட்டல அப்சரா? கண்டிப்பா நடக்காது. பான் பண்ண அத சொல்லி என்ன கூப்பிடாத. பண்ணு கேட்கும் போதெல்லாம் சுத்தமா நல்ல வேலை, பிடிக்க வேலை கேவலமா இருக்கு. என் வாழ்க்கை பூரா கஷ்டம் தான் அப்சரா. நான் ரொம்ப நல்ல ஒரு சின்ன குழந்தை, ஸ்கூலுக்கு போற சின்ன குழந்தை மாதிரி. நீ எனக்கு பேண்ட் அவுத்து விடுறியா? அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற 2 வெத்தலை எடுத்து வாயில போட்டு மென்ன சாப்பிடுறியா? என்ன சொன்ன? நான் சொல்றத ஒழுங்கா கேளு. அந்த வெத்தலை எடுத்து சுனாமி தடவி வாயில போட்டு மெல்லும் போது கட் கோட் கட் கோட் அப்படின்னு சவுண்ட் வரும். உண்மையாவா? உண்மையாதான். இங்க பாரு, இங்க பாரு, வெத்தலை இருக்கு பாரு. இந்த பாத்தியா? இத நீயே கடிச்சு பாரு, கட் கட்டும் சத்தம் வரும். நிஜமா சத்தம் வரும். கேட்டு பாக்குறியா? கேளு. கம் ஆன், கேளு கேளு. கம் ஆன், கேளு கேளு. சாப்பிடு, இந்த சத்தம் வரும். சொல்றேன்ல சொல்றேன்ல, கேளு. சத்தம் வரும். சொன்னா கேளு. பஞ்சனையை ஏமாத்த பாக்குறியா? முன்ன வெட்டி கண்டம் துண்டம் ஆக்கிடுவேண்டி. தெரியுமாடி? என்னோட நிலக்கரி சுரங்கத்துல இருந்து வர நிலக்கரி வச்சுதான் இந்த சிட்டிக்கு கரண்ட் வருது, தெரியுமா? No animals were harmed during the shooting of this film. ஏய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. All animals used are purely graphics. என் பேரு பஞ்சா. அச்சா. এই তো সবে শুরু, এই তো সবে শুরু, অভিশপ্ত নাইটে আমি আসছি। উড়ু উড়ু আসছি, উড়ু উড়ু। சுசைல் சார், இது உண்மைதானா? எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. எங்க வீட்டு தோட்டத்திலயும் வெத்தலை செடி இருக்கு, ஆனா நான் சத்தத்தை கேட்டதே இல்லையே. இது சைக்காலஜிக்கல். அதுல எந்த ஒரு சவுண்டுமே வராது, ஆனா உங்களால அதை கேட்க முடியும். அருவருப்பா இருக்கு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் மாணிக் சார். நீங்க சொல்ற இந்த விஷயத்தை ஏத்துக்கிறேன். இது அருவருப்பானதுதான். அது வந்து அத வெளிப்படையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு வேற ஏதாவது ஒலி கண்டிப்பா இருக்கும்ல. சுசைல் சார், அவங்க எதுவும் காட்டவே இல்லையே. இவர் சொல்றது சரிதான். என் காலேஜ் டேஸ்ல நானே பெஞ்சில் அடிச்சு உடைச்சிருக்கேன். சரி, இதை சொல்லுங்க. அந்த மீனை அவங்க எடுத்து துன்புறுத்தினாங்களே, அது என்ன சொல்றீங்க? அவங்க கிராபிக்ஸ் சொல்றாங்க. நம்ம நம்பிடணுமா? அந்த விதை போடுற மாதிரி இந்த சீனை கட் பண்ணணும். அதுக்குன்னு சீட்ஸ் அங்க இலை இருக்கு. ஆமா ஆமா, அதை கட் பண்ணியே ஆகணும். சைலன்ஸ், படத்தை போடுங்க. Chapter 4, Totally Tollywood. La 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 da 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 hey hey hey. পৃথিবী হারিয়ে গেল মরু সাহারায়, মিশরের নীল নদ আকাশে মিলায়, খুশ
খুশির পাশা করি মাঝে তরিয়ায় আকাশে রাঙাতে চায় প্রদীপ শিখায় இங்க பாருங்க தேவ் எப்ப வருவாங்க வருவார் எப்போ அட எப்பனாலும் வருவாருமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க வேற என்ன பண்றது அட நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய ஆம்பளைங்க வந்திருக்காங்க போய் அவங்க கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க எல்லாம் பணக்காரங்க போய் தெரிஞ்சு வச்சுக்க போ প্রদীপ শিখায় சார் 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 என்னாச்சு சார் ஷூ இல்லாம உள்ள போக கூடாது சார். இல்ல உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஈவெண்ட்டை கவர் பண்ண பிரஸ்ல இருந்து வந்திருக்கேன். கரெக்ட் தான் சார். ஆனா யாரையும் விடக்கூடாது ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. ஷூ இல்லாம போக முடியாது. அண்ணே நான் டோட்டலி டாலிவுட்ல இருந்து வந்திருக்கேன். நான் இந்த பார்ட்டியை கவர் பண்ணி ஆகணும். போட்டோலாம் எடுக்கணுங்க. நான் ரிப்போர்ட் சார் எங்க கிட்ட ஆர்டர் இல்லையே. ஹலோ மது சார். சொல்லு அபரேஷ். அவங்க என்ன உள்ளேயே விட மாட்டாங்களே. ஷூ போட்டு தான் வரணும்னு சொல்றாங்க. அபரேஷ் நீ மட்டும் அங்க நேக்கடா போயிருந்தானா அவங்க உன்னை வெல்கம் பண்ணிருப்பாங்கல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அப்சராவோட போட்டோஸ் இன்டர்வியூஸ் வேணும். வேணும்னா வேணும் 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 வேணும். ஒருவேளை நீ மட்டும் எடுத்துட்டு வரல அடுத்த 1 வீக் நீ தான் என்ன குளிப்பாட்டணும், தலை சீவி விடணும், பவுடர் போட்டு விடணும். நான் சொல்றது புரியுதா? அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். ஹலோ ஹலோ மது சார். বন্ধু তুমি শুনতে কি পাও, ও বন্ধু তুমি শুনতে কি পাও, এ গান আমার, ও এ গান আমার, এ গান আমার, ও এ গান আমার ছুঁয়ে যাবে. அட என்னாச்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு அந்த ஆள் யாரு? யாரு? அவன்தான். அட அவர் ஆர்எஸ்ஜே ரொம்ப பெரிய ப்ரொடியூசர். யாரு? ஆர்எஸ்ஜே. அட அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேனே. அவன் சரியான பொறுக்கி என்ன பார்த்துக்கிட்டே இருக்கான். அட அவரு உங்ககிட்ட பேசுறதுக்கு தயங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் புரிஞ்சுப்பாரு. இப்போதைக்கு மார்க்கெட்ல நம்ம 2 பேர் தான் ஃபேமஸ்னு அவருக்கு புரியும். பஞ்சரா அப்சா அப்சரா பஞ்சா பஞ்சரா. அப்புறம் தேவும் வா 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 குடிச்சதெல்லாம் போதும். உட்காரு. ரெட் ஷர்ட்டா? ஆர்எஸ்ஜி ஆகணும்னு பாக்குறியா பஞ்சா? இங்க இங்க பாரு இங்க இங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? உன் கூட விளையாடுறேன். கேமா? ஏழு தம்பி 7 கல்யாண பொண்ணு படத்துல எத்தனை தங்கச்சி இருக்காங்க? என்ன சிஸ்டர் என்ன அக்கா? 7 தம்பிங்களுக்கு 7 மணப்பொன். தோத்துட்ட. இப்ப என்கிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, மிஸ்டர் ராபின்சன் ஃபர்ஸ்ட் நேம் என்ன? நீ எப்படி ப்ரொடியூசர் ஆவ? நீ எப்படி ப்ரொடியூசர் ஆவ? உனக்கு தான் எதுவும் தெரியல. மட்டும் தெரியுமா என்ன? என்னோட கோல் மைனோட சாவி வேற ஏதாவது இருக்கா? அட உன்னோட தைரியத்தை காட்டேன். எடுத்துக்கா. அவ்வளவுதானா? பிச்சைக்காரன் கொடுத்துட்ற. வெத்தலை பத்தியா என்னன்னு தெரியுதா?
என்ன இது வந்து வெத்தலைன்னு சொல்லுவாங்க. வெத்தலை இத தேய்ச்சா டிக்கு டிக்குன்னு சத்தம் வரும். நிக்காம டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும். டாக்டர் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம உரசறத பத்தி பேசுறோம்ல, நீ யார உரசிட்டு இருக்க? நீ உரசிட்டு இருக்கல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா பல்ல உடைச்சிருவேன். வா வா. சரி சொல்லு, பேந்தரோட கலர் என்னன்னு சொல்ற? சொல்ல. பிங்க் பிங்க் பேந்தர். PINK பிங்க். இந்த கொசு வேற. டாக்ஸி டாக்ஸி. அப்சரா ஏய் எங்க போயிட்டா? மோட ஒரு நிமிஷம். நீங்க மிஸ் அப்சரா தானே? என் பேர் அப்ரேஷ், டோட்டலி டோலிவுட்ல இருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு ஓகேனா நான் உங்களுக்காக டாக்ஸியை கூப்பிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. மிஸ் அப்சரா, அப்சரா அந்த பக்கம் சுடுகாடு இருக்கு, போறது நல்லது கிடையாது. மிஸ் அப்சரா, இங்க பாருங்க அப்சரா, எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க உடனே இங்க இருந்து கிளம்பி உங்க வீட்டுக்கு போகணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க பாருங்க, மீடியாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது மிஸ் அப்சரா இந்த மாதிரி நைட்டு நடு ரோட்ல நின்னுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. நீங்களும் பிரஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு நடந்தது நீங்க பிரிண்ட் பண்ணிடுவீங்கல்ல? என்னாச்சு? நான் எதையாவது மிஸ் பண்ணிட்டேனா என்ன? என்னதான் உங்க உள்ளே விடலை, ஏன்னா நான் தான் செருப்பு போட்டிருக்கேனே, அதான். உங்களுக்கு பிங்க் பேந்தர் பத்தி தெரியுமா? பிங்க் பேந்தரா? இல்லைங்க, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுங்க. புது ஆக்ட்ரஸா? இல்லைங்க, அதாவது இந்த இடத்துக்கு நான் புதுசு, ட்ரெயினி, இன்னும் பர்மனெண்ட் ஆகலை, எனக்கு எதுவும் தெரியாது. ஐயோ, உங்களுக்கு எதுவும் அடிப்படல? பார்த்து இருங்க, நான் வண்டி நேரம் நிறுத்திக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு? லெஃப்ட்ல போங்க. லெஃப்ட்ல போங்க. பிங்க் பேந்தர் புது ஆக்ட்ரஸா? நான் ஒரு ட்ரைனி, நான் இங்க புதுசு. ஹலோ Pussycat, have you any wool? யார் இது? ஆர்எஸ்ஜே ஹியர். ஆக்சுவலா இன்னைக்கு நான் உன்னை வச்சு ஒரு ஃபிலிம் சைன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ நீங்க வரியா இல்ல நான் அங்க வரவா? একটু আলো একটু ছায়া দেখতে থাকো আমার মায়া গোলাপি রহস্য এই তো সবে শুরু এই তো সবে শুরু অভিশপ্ত নাইটে আমি Pussycat, have you any wool? Yes sir. Yes sir. 3 bags full. நான் 3 படத்துக்கு கம்மியா எப்பவும் சைன் பண்ணவே மாட்டேன். மியாவ் மியாவ்.
மியாவ். மியாவ். நண்டு ஊறுது, நரி ஊறுது, அங்க ஓடுது, இங்க ஓடுது. இங்க. இங்க. ஹலோ. என்னோட வழியில நான் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டா நீ என்ன மன்னிக்க மாட்டல? முடியாது. ஒருவேளை நான் என்னைய அழிச்சுக்கிட்டேன்னா அப்போ என்ன நம்ப, என் மனசு தூய்மையா இருக்கு. இங்க பாரு, என்கிட்ட மேஜிக்கலா ஒரு பொருள் இருக்கு. அதனாலதான் இப்படி. Smoking is injurious to health. It causes cancer. புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு. அது புற்றுநோயை உண்டாக்கும். ஹாய், ஐ எம் பாப்பி ஃப்ரம் பாப்பி ஃபிலிம்ஸ். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, உங்களை தரீங்களா? அது வந்து டேட்ஸ். கண்டிப்பா. ஆனா தேவ கூட மட்டும்தான். அவரும் இருக்காரே. சாங்ல எங்க ஷூட் பண்ணுவீங்க? ஆல் ஃபாரின். நான் உள்ள வரவா? உங்களுக்கு ஸ்டோரி சொல்றேன். Chapter 5 World Record. இங்க பாரு தங்கா, இது ஒரு புது படம். இதுல செக்ஸின் இருக்கு, ஹாட் ஹீரோயின் இருக்கு. Godfather from Bollywood. உங்களுக்கு ஹாலிவுட் நான் பிடிக்கல. அட, துபாய்க்கு போய் நல்லா ஷாப்பிங் பண்ணுங்க. ஷார்ட்டுக்கு ஒரு பேமெண்ட். நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? இங்க ஆட்டோ ரிக்ஷாலையும் டாக்ஸிலையும் போனா என்ன செலவாயிடும்? ஆஸ்கர் கிடைக்குமா? கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு இங்கிலீஷ்ல அவ்வளவு பேச தெரியாது. அதுக்கெல்லாம் ஒன் அவசியம் இல்ல. ஒன்லி குட் நைட், குட் மார்னிங். அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வாங்க. எப்போ நம்ம போலாம்னு சொல்லுங்க. நீங்க எப்போ அட்வான்ஸ் கொடுப்பீங்க? நான் புரிய வைக்கவா இல்ல? ஓகே, எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட். அப்சரா, இது ரெண்டும் உனக்காக மட்டும்தான். இதுக்கு மேல வேற ஒண்ணும் இல்ல. உன்னோட எல்லா சீக்கிரட்டும் எனக்கு தெரியும்ல. அத நான் எல்லாருக்கும் சொல்லிட வேண்டி. எல்லாரும் உன்னை பிச்சைக்காரன்னு சொல்றாங்க. நாளைக்கு உன்னை பைத்தியம்னு சொல்லுவாங்க. நான் உன்னை வளர்த்து விட்டவன். உன்னை எப்படி அழிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ முன்ன ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மொத்த ஒர்க்கும் என்னோட நிலக்கரி தான் போது. ஹே, நெக்ஸ்ட். என்ன பண்றீங்க? உன்னை ஷூட் பண்றேன்.
அப்சரா ஓவர் நைட்ல 16 மூவி சைன் பண்ணிருக்கா. நீங்க நிம்மதியா உட்காந்து மூக்க நோண்டிக்கிட்டு இருக்கியா? ஆனா நேத்து நைட்டு இப்ப காலையில விடிஞ்சிருச்சு, எழுந்துரு. சரி வா போய் ஸ்டார்ட் பண்ணலாம். குளிப்பாட்டி விடணும், தலை சீவணும், பவுடர் போடணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பனிஷ்மெண்ட் சொல்றல என்ன முடியாதுன்ற. நான் வரமாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இந்த தடவை இன்டர்வியூ எடுத்துட்டு வரேன். ஒன் டே ஞாபகம் வச்சுக்கோ. காசிப் குயின் மது, நான் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட், அப்புறம் கொஞ்சம் நாட்டி. ஹே இங்க பாரு. ஹேய், உன்னோட பேர் என்ன? ஆபரேஷ். உன்னோட பேர் ரொம்ப பெருசா இருக்கு. நான் உன்னை அப்புனே கூப்பிடுறேன். உங்க இஷ்டம். சொல்லு. அது நீங்க ஒரே நைட்ல கிட்டத்தட்ட 16 படம் சைன் பண்ணிருக்கீங்க. இது வந்து ஓல்ட் ரெக்கார்டா மாறிடுச்சு. ஆமாம்மா, பண்ணிட்டேன். ஆமா, அது வந்து நீங்க எப்படி பண்ணீங்க? ஒலிம்பிக்காக எல்லாரும் எப்படி பண்ணுவாங்களோ ஒலிம்பிக் எழுதிக்கிறேன். அப்படிதான். ஒலிம்பிக் மாதிரியா? அது உங்களுக்கு ஏதாவது சீக்ரெட் இருக்கா? அது நான் எதுக்கு சொல்லணும்? அது உண்மைதான். இங்க பாரு அப்பு, நான் இப்போ கிளம்புறேன். பேங்காக் போறேன். ஓ, சாங் ஷூட்காக. அப்படியா? அப்படியா? ஹீரோ யார் தெரியுமா? இல்ல. தேவ், என்னோட ட்ரீம் ஹீரோ. இங்க பாரு, நீ உன்னோட ஃபோன் நம்பர் கொடு. இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் கால் பண்றேன். சொல்லு. என்னோட நம்பரா? என்னோட நம்பர் வந்து 98307 67774. நான் உன் கூட தூங்க மாட்டேன். போட்டோக்காகவும் ஆர்டிக்கலுக்காகவும் மட்டும்தான் நம்பர் கேட்டேன். আজ খুব মেঘ করুক টিপ টিপ সারাদিন যেখানে জল পায় তোর চিবুক আরে வேர்ல்ட் ரெக்கார்டோட சீக்ரெட் என்ன? আজ খুব মেঘ করুক சொல்றேன். টিপ টিপ முதல்ல எனக்கு சைன் பண்ண. যেখানে জল পায় எப்படி? তোর চিবুক আরে ছেঁড়া স্বাধীন চুপি চুপি ஓ ஓ, கண்ணை மூடு. யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? நான் உன்கிட்ட நிறைய சீக்ரெட் சொல்லணும். நீ அதை பிரிண்ட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியுமே. அதனால தானே உன்னை பார்க்க வந்திருக்கேன். சரி, நான் சொல்றதை நீ பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுவேல்ல? சரி, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சரி சரி, உள்ள வரவா பேசுறதுக்கு? எதுக்கு? உட்காந்து பேசாதான். யா இல்ல, அதெல்லாம் தேவையில்ல. சத்தியமா சொல்ல, நீ ஜேர்னலிஸ்ட் தானே? இதுதான் அந்த சீக்ரெட்டா? ஆமாயா. இல்லைன்னா ஒரு பொண்ணு ஒரு நாள்ல இத்தனை படத்தை எப்படி சைன் பண்ண முடியும்? அது எப்படி அவ பண்ணிட்டு இருக்கா? எல்லாமே அந்த நைட்டியோட தப்புதாயா. அது சபிக்கப்பட்டது. மத்தபடி அவ நல்ல பொண்ணுதான். உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நல்ல பொண்ணியா? ஆம்பிஷன் அது இதுன்னு சொன்னாயா? அந்த நைட்டி பார்க்க எப்படி இருக்கும்? அது வந்து பார்க்க பிங்க், நெக்கு பெருசா இருக்கும், தோ இந்த சைஸ்ல இருக்கும். ஓ கடவுளே, இது என்ன இவ்வளவு பெரிய குழந்தையா இருக்கு? நான் மேடம் தான் மறுபடியும் வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். இங்க இருந்து போட முட்டாள். ஷோ ஷோ. என்ன குழந்தை, உன்னை மரணமே வேணான்னு சொல்லிடுச்சு போல இருக்கு. என் பேர் ஒண்ணு குழந்தை இல்ல. நான் சாக போறேன்னு யார் சொன்னா உங்ககிட்ட? உன்னோட கண்கள். பிரதர், உங்களுக்கு எதுவும் அடிப்படல? வாங்க வாங்க, இந்தாங்க. ஏய், இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிட்ட, 1000 ரூபாய் எடு. நம்ம ஊரில் ஆட்டோ ரேட்டெல்லாம் அதிகமாகிடுச்சு. அப்புறம் விலைவாசிலாம் அதிகமாகிடுச்சு. அதுக்கு போராட்டம் பண்ண போகிறேன். வாங்க தோழர்களே, 21ஆம் தேதி கிரவுண்டு கிட்ட வந்துடுங்க. நம்ம போராட போகிறோம், போராட போகிறோம், போராட போகிறோம், போராட போகிறோம், போராட போகிறோம், போராட போகிறோம், போராட போகிறோம். ம்,  ம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155
உனக்கு ஒரு ரகசியம் தெரியும். அந்த ரகசியத்தை இந்த உலகத்துக்கு நீ சொல்லணும். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ரகசியத்துக்கு பின்னாடி இருக்க உண்மையை கண்டுபிடிக்கணும். புரியுதா? இது ஒரு ஃபில்ம் மேகசின், குழந்தைங்க படிக்கிற புக் கிடையாது. சரியான முட்டாளா இருக்கான். ஆமா, இதெல்லாம் உண்மைதான். ஆனா பேரை மட்டும் தான் மாத்திருக்கேன். உண்மை என்ன? அந்த நைட்டி உண்மைதான். ஆர் யூ கிரேசி? எனக்கு அப்படியே புல்ல இருக்குது. நான் ஷேவ் கூட பண்ணல. பாக்குறியா? உனக்கு எப்படி இருக்கு? ஆர்டிக்கல் பிரிண்ட் பண்ணுவீங்களா? எனக்கு அந்த சபிக்கப்பட்ட நைட்டி வேணும். எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? ஆர்டிக்கலை பிரிண்ட் பண்ணுவேன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கலாக அது நடக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆர்டிக்கல் பிரிண்ட் ஆகும். எனக்கு அது வேணும். அப்போ கெட் மீ தட் நைட்டி. அது ஒன்றே ஒன்று தான் இருக்கா? அந்த ஒரு பீஸ் போதுமா? இனிமே மீதி எல்லாமே தேவ கூட தான். இல்லனா ஷூட்டிங் வர மாட்டேன். நான் இன்னைக்கு நைட்டு அங்க வரேன். அங்க இருந்து பேசலாமே. இன்னைக்கா? இன்னைக்கு வந்து ரெஸ்ட் கொடுங்க. நீங்க தான் என்ன காப்பாத்தி வழி நடத்துனீங்க. அட வந்துட்டியா? நாங்க புடிங்க. வா. இங்க பாருங்க, பெஸ்ட் கண்ட்ரோல் வேலை எல்லாம் முடிச்சிட்டீங்கல்ல? இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல கரப்பாம்பூச்சியை பார்த்து நான் கிளம்பி போயிடுவேன். எனக்காக என்ன வாங்கிட்டு வந்த? உங்களுக்காகவா? இந்தாங்க, என்னோட ரவீந்திரநாத் தாகூர் யூஸ் பண்ண டூத் பிரஷ், ஆன்டிக் பீஸ். அவர் போன ஒரு இடத்துல இதை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. வாங்கிக்கோங்க. போலாம் போலாம். முடியாது சொல்லாத. நான் எப்பயாவது உங்களுக்கு வேணாம்னு சொல்லிருக்கேனா? அப்சரா. அப்சரா சொல்லுங்க. அப்சரா, அப்சரா, நான் உன்னையே தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஹலோ அப்சரா, அப்சரா, மியாவ் மியாவ், அப்சரா மியாவ், அப்சரா, ஏய் அப்சரா, அப்சரா. நைட்டி. ஹே பீமு, என்னாச்சு உனக்கு? கட்டி போடிடா, கண்ணால கண்டுபாடி கட்டி போடிடா. எந்த இடத்தில் சுகமிக அதிகம். கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன். என்னாச்சு? இப்போ உடனே டாக்டர் கூப்பிடணும் போல இருக்கு. டாக்டர், காட்டி போடிடா, கண்ணால கண்டுபாடி கதாடா. பீமு, காட்டி போடிடா. ஜுரம் அடிக்குதா என்ன? உன் கண்ணெல்லாம் ரொம்ப சூடா இருக்கு. இரு டாக்டரை கூப்பிட்டு வரேன். நானே வருவேன் அங்கும் எங்கும். பானு, என்ன மன்னிச்சிடுங்க பானு, என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க பானு. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை என்ன திரும்பி பாருங்க பானு.
உங்களோட போனுவை நீங்க ஒரு தடவை கூட மன்னிக்க மாட்டீங்களா பானு? சீ 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 சீ, நேற்று நைட்டு என்ன கன்றாவியெல்லாம் நடந்துச்சு. அத என்னால நம்பவே முடியல பானு. ப்ளீஸ் பானு, என்னை நம்புங்க. அது நேற்று நைட்டு பிமல் எனக்கு ஒரு நைட்டியை கொடுத்தாரா, எல்லாமே அதனால தான் நடந்து போயிடுச்சு பானு. என்னை மன்னிச்சிடுங்க பானு. இங்கே பாருங்க பானு, பானு நான் வேணா பிமலுக்கு டிவோர்ஸ் கொடுத்துறட்டுமா? என்ன ஒரே ஒரு தடவை திரும்பி பாருங்க பானு. இங்க பாரு நான் சொல்றது கேள. நம்ம சூட்கேஸ் இருக்குல்ல, அதை திறந்து உள்ள செக் பண்ணி பார்க்கும்போது உன்னோட சாரி எல்லாம் ஸ்விம் சூட்டு பிக்னியா மாறி இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா நீ தான் பேங்காக்ல வாங்கியிருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அப்ப என்னோட காஞ்சிவரம் அது 2 பீஸ் ஆயிடுச்சு. ஓ மை காட், என்னோட காஞ்சிவரம். இரு நான் சொல்றது கேளு. தங்க பிஸ்கட் கேஸா? இல்ல பேக் மாறிடுச்சு. கடத்தல் பண்றீங்களா? இல்ல ஏர்போர்ட்ல பேக் மாறிடுச்சு. அதுக்கு செலவாகுமே. தெரியும், அதான் தெரியுமே. ஓ அந்த பேக் திரும்பி கிடைக்க சான்ஸ் இருக்கா? அதெல்லாம் கிடைச்சிரும். நீ ஒரு ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்போம். இப்ப காலமே கட்டு போச்சுல. அந்த பேக் இருக்குல்ல, அதுல என் பொண்டாட்டியோட காஞ்சிபுரம் புடவை ஜெர்மன்ல வாங்கினது. என்ன புடவை? அது காஞ்சிபுரம். எழுது, எல்லா டீட்டெயிலையும் எழுது, எல்லாத்தையும் எழுது. யார் மேலே சந்தேகம் இருக்கா? சந்தேகம் வந்து பேக் மாறி போன கேஸா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடுச்சு. இல்ல, இது தங்க பிஸ்கட் கேஸ். நான் முதல்ல செக் பண்ணேன். நான் செக் பண்றேன். இதுதான் எங்க காஞ்சிபுரம். ஹலோ, என்னோட நைட்டி எங்க? நைட்டியா? என்னோட நைட்டி தவிர எல்லாமே இதுல இருக்கு. நாங்க போலீஸ் யூனிஃபார்ம் மட்டும் தான் போடுவோம். எல்லாம் இருக்கோம். ஹே, இங்க பாரு, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னோட நைட்டி எங்க? என்ன இது? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாமே இங்க இருக்கு, நைட்டி மட்டும் இல்ல. அது வந்து நான் என்ன முட்டாளா? என்ன இது? நம்ம இவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டே இருக்க. பிரச்சனையே இதுதான். இல்ல எல்லாத்தையும் சரியா பண்றேன்னுவாங்க, ஆனா ஒண்ணு கூட சரியா பண்ணவே மாட்டாங்க. என்னதான் பிரச்சனையோ? ஹலோ அப்போ நான் அப்சரா பேசுறேன். நீ என்ன மறைச்சு வைக்க முடியுமா? கண்டிப்பா. ஆனா எது பிரிஸ்டி? நான் ஒரு சாதாரண ஆளுக்கு மனைவியா சாக விரும்பல. நான் ஒரு ராஜா மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன். வாங்க, உள்ள வாங்க. நீங்க ஃப்ரீயா உங்களால தங்க முடியல? இங்க பண்ணிதான் ஆகணும். பசிக்குதா? நீ சமைப்பியா? பண்ணுவேன். ஆம்லெட்டும் டோஸ்டும் பண்ணுவேன். நாட் பேட். எங்க பாரு, பாத்ரூம் எந்த பக்கம் இருக்கு? வெளியே போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்க பாத்ரூம் இருக்கு. பார்த்து கொஞ்சம் வலுக்குங்க. அப்போ உனக்கு மந்திரம்லாம் எதுவும் தெரியாதுல்ல? நீ என்ன ஃப்ளவர் வாசம் மாத்தி வச்சுக்க மாட்டல்ல? அப்ப என்ன யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது.
அப்புறம் என்ன பொம்மையாவும் கீச்சைனாவும் மாத்தி வச்சுக்க மாட்டல? அப்புறம் லேப்டாப் மாதிரி என் மடியில் இந்தாங்க சாப்பிடுங்க. அப்புறம் நீங்கள் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி மறைஞ்சிருக்க போறீங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட ஃப்யூச்சர் பிரைட்டாகவும் அழகாகவும் இருக்க போகுது. இப்போ இந்த கொஸ்டின் கேட்கறது காசிப் டேப்லெட் ரிப்போர்ட்டர் ஆப்ரேஷன் இல்லைன்னா என்னோட காவலன் அப்புவா? உங்கள் ஃப்ரெண்ட் அபு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். ஓ, என்னோட ட்ரேட் சீக்ரெட்டா? இல்லை, உங்கள் சீக்ரெட் பின்னாடி இருக்கிற பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணும். பெரிய சீக்ரெட். என்னது? அதான் அந்த நைட்டி. நைட்டி உனக்கு எப்படி தெரியும்? அது உண்மையா? நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்னமோ அது உண்மைன்னு தான் தோணுது. அது தொலைஞ்சிருச்சு. தொலைச்சிட்டிங்களா? நைட்டி தொலைஞ்சிருச்சா? எங்க? அட கடவுளே, இப்போ என்ன பண்றது? மது என் ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ண மாட்டாரே. யாரு மது? எந்த ஆர்டிக்கல்? அட, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த நைட்டி எனக்கு கண்டிப்பா வேணும். அதை வச்சு நான் அதை மார்க்கெட்ல போய் ஒன்னு வாங்கி அவன்கிட்ட கொடு. மார்க்கெட்ல இருந்தா? மது சார். எஸ். இந்தாங்க நான் சொன்ன அந்த நைட்டி. மாமா மியா, நோ. எடுத்துக்கோங்க, இதான் அது. இப்படி கூட நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இதான் அந்த உண்மையான நைட்டியா? ஓ மை காட், அது எனக்கு அப்படியே புல்ல இருக்குது. ஹே நெல்லு. நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் சாலு. I'm coming. I'm coming. I'm coming to you. Coming to you. Chapter 6. Breaking news. Coming. देखो लाइटी. இன்னைக்கு நம்ம சிட்டியோட டாப் ஸ்டோரி என்னன்னா அந்த சபிக்கப்பட்ட நைட்டி. এসেছে শহরে অসাধারণ লাইটি এসেছে শহরে মাঝরাতে লাইতে গেল কাদের কুলের বউ রসে কষে টই টম্বুর কোন লাগরের চৌ এ মাঝরাতে লাইতে গেল কাদের কুলের বউ রসে কষে টই টম্বুর কোন লাগরের চৌ বাচ্চা রে 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 রে. ஜாக்கிரதையா இருங்க. அந்த சபிக்கப்பட்ட நைட்டி சிட்டிக்குள்ள தான் எங்கேயோ இருக்கு. ஒருவேளை அடுத்த டார்கெட் நீங்களா கூட இருக்கலாம். இங்க பாருப்பா, யாராவது ரோட்ல நைட்டி போட்டு இருந்தா அவங்கள திரும்பி என்னமா நீங்க? ஐயோ அம்மா, அது சபிக்கப்பட்டது. என் பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. கடவுள் ஆசீர்வாதத்துல நான் தப்பிச்சிட்டேன். அந்த நைட்டியால அவ புருஷனும் அந்த வீடும் நாசமா போச்சு. No, please, no comments, please, no. आज শরীরের সাথে জেগেছে যাকে ভাবিছো আর শরীরে হঠাৎ ভীষণ দুষ্ট হলো মিষ্টি ঠাকুরপো. அந்த நைட்டி மட்டும் என் கையில ஒரு தடவை கிடைச்சிருச்சுனா நம்ம சிட்டி முழுக்க ஒரு எஸ்டிடி மாதிரி பரவிட்டு இருக்கு. என் வீட்டு மாடியில இருக்க எல்லாரையும். அந்த நைட்டியோட சைஸ் என்ன? எனக்கும் ஃபிட் ஆகுமா? ঝাঁক বৌদিরা সব পাতে এলো দই লাইটের উপর নিচে জয় বন থই থই গো দাদা জয় বন থই থই গো দাদা জয় বন থই 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 থই. 1905 இங்கிலாந்து ராணி நம்ம ஊருக்கு வந்தாங்க. எங்க தாத்தா வந்து என்ன அங்க கூட்டிட்டு போனாரு. அப்போ ராணி குதிரையில உட்கார்ந்து ஒரு வெள்ளை நைட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இங்கிலாந்து கோயின் பகல்ல நைட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அதை நீ பார்த்த? இப்போ இங்கிலாந்துல நைட்டு தானே, எல்லாரும் அங்க அப்படிதான் இருப்பாங்க. அங்க இதத்தான் டிசிப்ளின் வாங்க. நம்ம ஊர்ல நைட்டி போட்டா டிசிப்ளினே இல்லன்னு வாங்க. பாலு இது எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரும் வேலையை பாருங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் என் பொண்டாட்டி கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், நோ நைட்டி. எல்லாம் விதி, எதையும் மாத்த முடியாது. ஓ, இந்த நைட்டியால எல்லாம் பைத்தியம் முடிச்சு சுத்துறாங்க. ஆனா நம்ம ஊர்ல இந்த சம்பவத்தை நோட்டீஸ் பண்ற மாதிரி எதுவும் நடக்கலையே. মন কুসুমের এত গোসা কথায় কথায় বসতে পেলে চাইছে সেটা বড্ড অসভ্য উড়ে এসে বসলো জুড়ে হচ্ছে পড়ে চাই এলোমেলো করে দেওয়া লুটে ফুটে খাই রে মাগো লুটে ফুটে খাই রে মাগো লুটে ফুটে খাই রে মাগো লুটে ফুটে খাই মাগো লুটে ফুটে খাই 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 খাই. மும்பையில் இருக்கும் பாந்த்ராவில் சல்மான் கானின் வீட்டு முன்பாக
டோட்டலி டாலிவுட் எடிட்டர் மதுபாய் பாலோட பாடி கிடைச்சிருக்கு. அங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குமே எதுவுமே தெரியல. அடையாளம் தெரியாத முறையில் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். நம்ம ஊர்ல இன்னைக்கு மோசமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாரோட மனநிலைமையும் ரொம்ப மோசமா மாறிட்டு இருக்கு. இந்த ஆண்கள்லாம் அவங்களோட ஆசையை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு சுதந்திர நாடு. பெண்களை பத்தி தப்பா நினைக்கிற எல்லா ஆண்களும் கண்டிப்பா தண்டிக்கப்பட்டே ஆகணும். இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். யுகத்தோட கடைசி நாட்கள் இப்போ சத்தியுகம் வரப்போகுது. இதுதான் ரிலேஷன்ஷிப் பத்தின படமா? இல்ல, அது வந்து நைட்டியை பத்தி ஒரு கதை, சப்ஜெக்டே இல்ல. உட்பால பாருங்க, ஒரு போராட்ட நாவலை எடுத்து படம் பண்ணிருக்கான். மறுநாள் நக்சலைட்டை வச்சு ஒரு படம் பண்ணிருக்கான். ஷாங்கா கோஷ் பசியை வச்சு ஒரு பெரிய படமே பண்ணிருக்கான். நம்ம பசியாறினதுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி அடுத்தவங்களோடது வயிறு எரியுமா? எங்க நெருப்பு பத்திக்கிச்சா? மீடியா வந்துட்டாங்களா? மீடியா அரிசினா சாப்பிடணும், நைட்டினா போட்டுக்கணும்ல. எல்லா இடத்துலயும் அப்படிதான். அடேங்கப்பா, சூப்பர் டயலாக். என்ன சொன்னா? அதான் அரிசினா சாப்பிடணும், நைட்டினா போட்டுக்கணும். அடேங்கப்பா, சினிமால எழுதிடலாம். அப்போ நம்ம ஊரை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. அட, நம்ம ஊர் ரிலேஷன்ஷிப் எல்லாம் நல்லா தான்ப்பா போயிட்டு இருக்கு. என்னது இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா வச்சுக்கிறதெல்லாம் இப்போ நம்ம ஊருக்கு பழகி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நைட்டியை பத்தின பேசிக்கலா ஒரு ஸ்டடி. எல்லாம் ஹியூமன் சைக்கி. நிஜமாவா? சரி, அந்த நைட்டி இப்போ எங்க தான் போச்சு? அட, கரண்ட் போயிருச்சு. கடவுளே, மெழுகுவர்த்தியை கொடுங்க. போசன்ட்ட சார், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மினிஸ்டர் என்ன மிரட்டிட்டு இருக்காரு. சரி சார், நாங்க எல்லா செக் போஸ்ட்டையும் நல்லா தேடுறோம். நைட்டி போட்ட எல்லா பொண்ணுங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன். யோ, என்ன முட்டாளா நீ? பொண்ணுங்க நைட்டி போட்டுட்டு தெருவில் சுத்துவாங்களா? ஆமா சார், நான் அப்படி சொல்ல வரல சார். நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட்ல, லேடிஸ் ஹாஸ்டல்ல, அப்புறம் ரெட் லைட் ஏரியாலையும் போயிட்டு நைட்டி போட்டவங்கள செக் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். சரி, உன் வேலையை ஒழுங்கா பாரு. இது பொண்ணுங்களோட மரியாதை பத்தின விஷயம் சார். ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை கண்டுபிடிச்சா அவனையா? உனக்கு இப்ப எப்படி இருக்கு? கிச்சு கிச்சு மூட்டுது சார். உனக்கு இப்ப எப்படி இருக்கு? சார், எனக்கு அப்படியே அலர்ஜி வந்த மாதிரி இருக்கு சார். உனக்கு எப்படி இருக்கு? சார், ரொம்ப அரிக்குது சார். அரிக்குதா? உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு எதுவும் தெரியல சார். தெரியலையா? உனக்கு இப்ப எப்படி இருக்கு? எனக்கு எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல சார். எதுவுமே ஆகலையா? இல்ல சார். அப்புறம் உனக்கு மற்றவங்க மேல பாஞ்சுக்கிட்டே இருந்தியே? இல்ல சார், வேணும்னா அப்படி நினைச்சுக்கிட்டீங்களா? உண்மையான நைட்டியை எங்க இருந்து தான் கண்டுபிடிக்கிறது? போலீஸ் அங்கிள், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. என்ன 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 ஆச்சு? இதுதான் அந்த சபிக்கப்பட்ட நைட்டி. அந்த நைட்டி தான் சார். எங்க கிடைச்சது? எங்க கிடைச்சது? ரோட் சைடுல உள்ள ஒரு கடையில வாங்குனேன். இது எப்ப வாங்குனேன்னு எனக்கு தெரியல. எங்க நீ கவலைப்படாத, உன் தப்பு எதுவும் இல்ல. ஐயோ, அதுல எந்த தப்பு எதுவும் இல்ல சார். அது வந்து அந்த பொண்ணு அவன் புருஷனுக்கு எப்பவுமே உண்மையாவே இல்ல. ஏன் அடிக்கிற? பொண்டாட்டி தான் தினமும் எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டு இருந்தா தெரியுமா? நைட்டியா தான் எல்லாமே. நான் ஒண்ணும் பண்ணல. நைட்டினா நான் அதுக்கு என்ன பண்றது? அடிக்க அடில. பைத்தியம் பிடிச்சிருச்சு. இதுதான் அந்த சபிக்கப்பட்ட நைட்டி. இது அப்படி என்னதான் பண்ணுது? அது உண்மையானது கிடையாது. நைட்டியா தான் நடந்துச்சு. அது எக்ஸ்கியூஸ் தான். எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நீ அந்த ஆர்டிக்கல் எழுதிருக்கவே கூடாது. அப்படின்னா எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சு. உண்மையானது எங்க இருக்கு? சபிக்கப்பட்ட நைட்டி. இது அப்படி என்னதான் பண்ணுது? இதுதான் அந்த சபிக்கப்பட்ட நைட்டி. இது அப்படி என்னதான் பண்ணுது? எனக்கு தெரியும், உன்னோட கனவெல்லாம் அந்த நைட்டி போனதுக்கு அப்புறம் போயிடுச்சுல்ல. இப்ப இந்த மொத்த சிட்டியும் அந்த நைட்டியை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அந்த நைட்டி வேணும். அப்போ நான் இப்ப வந்துடுறேன். நீ போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடு, நான் உனக்காக சமைச்சு கொடுக்குறேன். যেখানে চোখের নাম রেনকোট, কেউ তো জানবে না কোনদিন কিভাবে என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் நினைக்கிறது உன்னால பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்ற? நான் தெருவில் இருக்க லைட் போஸ்டுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு இருக்கேனா என்ன? ஒருவேளை நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு போய் கூட சொல்லிருக்கலாம் இல்லையா?
நீங்க ஆம்பளைங்க எதுவுமே தெரிஞ்சுக்காம போய் சொல்லிட்டு இருப்பீங்கல்ல? அது தெரியும், ஆனா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதோட வாழ்க்கை ஃபுல்லா அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்க முடியாது. Chapter 7. ஆத்மாவை அழிக்க முடியாது. என்னோட ஃபீஸ் 550 ரூபாய். எனக்கு வேலை இல்லை. உங்ககிட்ட வேற என்ன இல்ல? உங்களுக்கு அது தெரியாதா? என்கிட்ட காசு வாங்குறீங்கல்ல? நான் பணத்தெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன். என் உடம்பு எடுத்துக்கோ. இப்போ உன்கிட்ட பேசிட்டு இருக்க என்னோட ஆத்மா எடுத்துக்கோ. அது என்ன சொல்லுதுன்னா நீ அவளை காதலிக்கிற. என்னை நம்புங்க, நான் நிஜமா அவளை ரொம்பவே லவ் பண்றேன். ஆனா அப்சராக்கு நிறைய கனவு இருக்கிறதுனால என்னை கண்டுக்க மாட்றா. அந்த நைட்டி போட்டானா அவ யார் கூட வேணாலும் இருந்துடுறா. ஆனா எனக்கு தெரியும் அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவளோட ஆத்மா ரொம்ப சுத்தமானது, ரொம்ப பவித்திரமானது. ஒரு நிமிஷம். அந்த சபிக்கப்பட்ட நைட்டியா? ஆமா. நீ அதை பார்த்திருக்கியா? ஆமா, என் காதலுக்காக பயன்படுத்திக்கிட்டேன். உன் கனவுல பார்த்திருப்ப. ஆமா. அப்புறம் அந்த கனவுல நான் அவளை பார்க்கும்போது என்ன கிஸ் பண்ணா. டீ வேணுமா? என்ன இது? இங்க பாரு. இதுதான் அந்த சபிக்கப்பட்ட நைட்டியா? இது உண்மையானதா? ஏன்னா மார்க்கெட்ல இந்த மாதிரி ஃபேக் நைட்டிஸ் நிறைய இருக்கு இல்லையா, அதுக்கு தான் கேட்டேன். செக் பண்றியா? என்ன பண்றீங்க? வேண்டாம், என்ன விட்டுருங்க. ஏற்கனவே நைட்டியால நான் ஏமாத்தப்பட்டிருக்கேன். இப்ப மறுபடியுமா? அது உன்னோட கனவு. இது உண்மை. ஐயோ கடவுளே, என்ன தைரியம் தான் இப்படி யோசிப்ப? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் நான் நிம்மதி இல்லாம இருக்கேன். இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? ஏய், யாரோ அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ என்ன காதலிக்கவே இல்லை. அவளுக்கு இந்த நைட்டி மட்டும்தான் வேணும். அவ ஹீரோயினி ஆகணும். அப்புறம் உனக்கு என்ன வேணும்? எனக்கு உண்மை வேணும்.
மோனிகா ஹாய் ஐ எம் ராஜா. வீட்டுக்கு தானே போற? வண்டி ஏறு, நான் ட்ராப் பண்றேன். எனக்கு மட்டும் லக் இருந்ததுன்னா நேரத்துக்கு ரவுடிங்க வந்து உன்னை அட்டாக் பண்ணியிருப்பானுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை அடிச்சிருப்பேன். அவ்வளவுதான். டே திருடுங்க, கொள்ளக்காரனுங்க எல்லாரும் எங்க இருக்கிறீங்கடா? வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? திருட முள்ள மாதிரி முடிச்சு வைக்க கொள்ளக்காரன். உனக்கு என்ன பைத்தியமா? சரி நான் வரேன். ஆனா வீட்டுக்கு தான் போவேன். ப்ளீஸ். Oh my God! கடலா? நான் இதுக்கு முன்னாடி கடலை பார்த்ததே இல்ல. அதனால தான் இந்த இடத்துக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். நிஜமா? என்னால இது நம்பவே முடியல. அது வந்து பகல்லேவா? இது உனக்காக. இதை நீ போட்டாலே இருட்டாயிடும். இது பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன? மேக்ஸியா? அது ஸ்ட்ரீட் நேம். இதோட சயின்டிஃபிக் பேரு மேக்சிமோனிகா கோஸ்டரிகா. அது எதுக்காக? நைஸ், குவைட் இன்ட்ரெஸ்டிங். அதனால தான் நான் இதை உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா என்னோட பேர் மோனிகா தானே? வேற என்ன? அப்ப இந்த கஸ்தூரி யாரு? யாரும் இல்ல. என்னாச்சு? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ராஜா? நான் 2 வருஷத்துக்கு அப்ராட் போக போறேன், படிக்கிறதுக்காக. நீ எனக்காக வெயிட் பண்ணுவல்ல? நான் படிக்காதவ, ஆனா நீ ஒரு மரியாதையான குடும்பத்துல இருந்து வந்திருக்க. நீ என்ன ஞாபகம் வச்சுப்பியா? ஒருவேளை நான் மறந்துட்டேனா, இந்த மேக்சிமோனிகா கோஸ்டரிகா நம்ம காதல் அடையாளமா இருக்கும். இதை ஒரு தடவை பார்த்தா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். இங்க நடக்கிற விஷயம்லாம் அப்பே சினிமால நடக்கிற மாதிரியா இருக்கு. இது சினிமா இல்ல மோனிகா, இது உண்மை. டேய், 2 நாளா நீ எங்கடா போயிட்ட? எல்லாரும் சரியான கவலையில இருந்தாங்க தெரியுமா? சந்தோஷமா இருக்க போனடா, சந்தோஷமா இருக்க. மேக்சிமோனிகா கோஸ்டரிகா. கஸ்தூரி உன்னோட ஒய்ஃப், மத்த யாரெல்லாம் எனக்கு தெரியல. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. என்னால வெயிட் பண்ண முடியாது. நீ போறதுதான் நல்லது. இல்லைன்னா உன் ஃபர்ஸ்ட் நைட்ல நைட்டே முடிஞ்சிருமாடா. கஸ்தூரி, ஏய் கஸ்தூரி,
என்னங்க என்னாச்சு? அது 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 இங்கதான் இருந்துச்சு. எங்க போச்சு? என்ன? ஒண்ணும் இல்ல. கெட்டு கனவு. நீ தூங்கு தூங்கு. உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரவா? தூங்குன்னு சொல்றேன்ல. ஹலோ 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 ராஜா, மோனிகா, மேக்ஸி, மௌனிகா, கஸ்தூரிகா. நீ என்ன பயமுறுத்த பாக்குறியா? நீ பயந்துட்டியா? யார் சொன்னா? நான் பயப்படவே இல்லையே. எனக்கும் நல்லா தெரியும் யாரு கஸ்தூரின்னு. அதுக்கு நாளைக்கே கண்டிப்பா நீ சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போற. மோனிகா, என்ன பிளாக்மெயில் பண்றாளா? हर किसी को नहीं मिलता यहाँ प्यार जिंदगी. நான் உங்க கையால் தான் சாவணும்னு ஆசைப்பட்டேன் ராஜா. நான் இப்போ உங்களை விட்டு போறேன். நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நான் பல நாள எதிர்பார்த்தது ஒரு உண்மையான காதலுக்காக மட்டும்தான். এই তো সবে শুরু, এই তো সবে শুরু, অভিশাপ তো নাইটি আমি আসছি উরু উরু. இங்க பாருங்க மிஸ்டர் சௌத்ரி சார், கண்டிப்பா என்கொயரி பண்ணியே ஆகணும். இதுதான் ராஜா, என்னோட பையன். ஓ, இவரு உங்ககிட்ட எது கேட்கணும்னு நினைக்கிறாரு. அவளோட பேர் என்னவோ மோனிகா. அவ நல்ல பொண்ணு இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு அவளை தெரியுமா? இல்ல 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 இல்ல, எதுக்கு நீ பயப்படுற? 2 நாளைக்கு முன்னாடி மேல இருந்து கீழே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா. அந்த சூசைட் நோட்ல ராஜான்ற பேர் எழுதியிருக்கா. சரி வாங்க, வந்து தெரிஞ்சவங்களான்னு பார்த்து சொல்லுங்க. இம்பாசிபிள். அது வந்து நான் எனக்கு ராஜா, உனக்கு இப்போ என்ன ஆச்சு? சார், அவனை கூட்டிட்டு போங்க. அடையாளம் தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்களேன்.
யாருன்னு தெரியலையா? அப்புறம் என்ன, எல்லாம் முடிஞ்சது. யார் எனக்கு வலியை கொடுத்தாங்களோ அவங்க எப்பவுமே நிம்மதியா இருக்க முடியாது. அவங்க எப்பவும் என்னை தேடி வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களும் நல்லா ஏமாறுவாங்க. அதாவது என்ன ஏமாத்துன மாதிரி. அதுதான் அவங்களுக்கான தண்டனை. ஆனா என்னோட மனசுக்கு இன்னும் சாந்தி கிடைக்கவில்லையே. இப்போ உனக்கு புரியுதா அந்த ஆத்மாக்கு என்ன வேணும்னு? எதுக்காக இந்த நகரத்தை தொல்லை பண்றான்னு புரியுதா? அவ காதலை எதிர்பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் அந்த பையன் நிலைமை என்னாச்சு? அவனும் மறுபடியும் பிறந்தானா? அவன் ஒரு கருப்பு தொலைபேசியோட தொடர்புல இருக்கான். எனக்கு இப்போ மோனிகா எதை ஆசைப்படுறாளோன்னு வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் அப்சராக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்லாவே தெரியும். நல்லாவே தெரியும். ஒருவேளை அவளுக்கு கிடைக்கலனா அவளுக்கு மட்டும் கிடைக்கும். சாரி சொல்ல தான் வந்தேன். இத்தனை நாள் என்னை விட்டு எங்க போன பேபி? அந்த நைட் எப்பவும் அப்சரா கிட்ட இருக்க முடியாது. ஆனா அது மட்டும் கிடைக்கலன்னா அவ செத்துருவா இல்லையா? அது ஒரு தேவதை கிட்ட போய் சேர வேண்டியது. ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் போசஸ் அஷா புஷா ரியால் ஃபால் டவுன். Meow. Baby is not in the mood. இப்ப அவ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கா. நான் போய் அவளை காப்பாத்துறேன். விட மாட்டேன். நில்லு 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 அப்சரா. காப்பாத்துங்க. நில்லு அப்சரா. அப்சரா. ஐயோ. அப்சரா. அடேங்கப்பா, நீ யாரா? என்கிட்ட இருந்து அவளை நீ கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்துட்டு இருக்கியா? நான் பார்த்துக்கிட்டு இருந்த பூனைய நீ தூக்கிட்டு போயிடலான்னு பாக்குறியா? புசிகேட் புசிகேட், சொல்றத கவனமா கேளு. கிறிஸ்மஸ் இப்போ கிட்ட வர போகுது. அதுக்குன்னு கரடிய கல்யாணம் பண்ணிக்காத. ஏய் 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 ஏய், யாரா அது? யார் சொன்னா? யாரா அது? யாருன்றல? லிப் அவனோடது.
ஆனா குரல் என்னோடது 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 என்னோடது. கெஸ்ட் அப்பியரன்ஸ். கிரி வேண்டாம். சொன்னா கேளு. வேண்டாம் கத்தாத. நில்றா. சரி ஓகே ஓகே தான். தேவதான். போலாம் போலாம். வேண்டாம் வேண்டாம் கிளம்பு. வா போலாம் போலாம் போலாம். ஏய் அப்சரா. ஏய் உன்ன Smoking kills. Hi friends. எல்லாரும் ஓகே தானே? நான் தேவ் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்காக தான் இந்த சிட்டிக்கே வந்தேன். என்னோட கனவு எனக்கு நினைவாயிடுச்சு. நான் கொஞ்ச நேரத்துக்காவது தேவோட ஹீரோயினா இருந்துட்டேன். நான் இப்ப திரும்பவும் வரணும்னு நினைக்கிறேன். அப்போ அப்சரா, இனில நீ இனிமே என்னோட உண்மையான பேரை தான் கூப்பிடணும். பிரிஸ்டி. என் காதலை ஏத்துக்க பிரிஸ்டி. ஒரு நிமிஷம். இனிமே எனக்கு இது தேவையில்லை. நிஜமா இதுக்கப்புறம் இது உனக்கு வேண்டாமா? இல்ல. அப்படின்னா இந்த நைட்டி போடாமலேயே என்ன லவ் பண்றேன்னு சொல்ல வரியா? நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா அப்போ, ஒருத்தவங்க இன்னொருத்தர மனசார லவ் பண்ணா அதுக்கப்புறம் இந்த நைட்டி எல்லாம் அவசியம் இல்ல. உண்மையை சொல்லணும்னா இந்த நைட்டியால இந்த சிட்டிக்குள்ள மிலிட்ரியே வந்துருச்சு. கம் லெட்ஸ் லவ். আজ খুব মেঘ করুক টিপ টিপ সারাদিন, যেখানে জল পায় তোর চিবুক আর ইচ্ছের স্বাধীন। আজ খুব মেঘ করুক দেখ তোর জন্যে রোদ্দুর নামিয়ে পর্দা টাঙানো, কোথাও মন নেই সবচেয়ে দামিয়ে কথা জানানো। இவர்தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். கேளுங்க. வணக்கம் சார். உனக்கு வெக்கமா இல்ல? ரொம்ப வெக்கமா இருக்கு சார். என் முகத்தையே என்னால் பார்க்கவே முடியல. என்ன பண்றது? அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு படத்தை எடுத்த? அது வந்து சார், படத்தோட லாஸ்ட்ல ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கு. மெசேஜ் தான் இருக்கு சார். இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. மக்கள் எப்படி பாசமா இருக்கும்னு சொல்லுது. பாசம் இல்லைன்னா இந்த உலகமே முடிஞ்சிடும் இல்லையா? சில ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்றதுக்கு சீன் இருந்தோம். நீங்க எதுக்காக எதுவுமே சொல்லல? ஏன்னா ஆடியன்ஸ்ல இருக்கிறவங்களே மெசேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்களா? இதுதான் அந்த மெசேஜ், இதுதான் அந்த மெசேஜ்னு, இதுதான் அந்த மெசேஜ். நானும் அதை பத்தி தான் யோசிச்சேன் மேடம். இந்த படம் தராதுப்பா, எமோஷனே கிடையாது சார். இதுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் விட்டுருங்க சார், ப்ளீஸ். அட மணிக் சார், விடுங்க விடுங்க. சரி சரி விடுங்க விடுங்க. ஆனா டீசெண்டா இருக்கிறவனுங்க இந்த படத்தை கண்டிப்பா பார்க்க மாட்டானுங்க. அப்படின்னா சொசைட்டில டீசெண்டா இருக்கிறவன் இந்த படத்தை பார்க்க வரமாட்டானா என்ன? மணிக் சார், இத கட்ஸ் அண்ட் பீப் பண்ணிட்டு அப்படியே கொடுத்துடலாமே. வித் கட்ஸ் அண்ட் பீப்ஸ். அப்போ அடல்ட் கொடுக்கலாமா? அடல்ட்டா? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இதுக்கு டபுள் அடல்ட் கொடுக்கணும். சீனியர் சிட்டிசன் போடுங்க. வெரி நான்சென்ஸ். என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ பசங்களாம் என்னதான் படம் எடுக்கிறாங்க? ஒரே தலைவலி. எவ்வளோ மோசமான படம். நான்சென்ஸ்.
இந்த நைட்டி ஏஞ்சல் ஆஃப் விக்டோரியா கிட்ட போயிடும். Chapter 8 The End. மோனிகாவோட ஆத்மா இப்போ சாந்தி அடைஞ்சிருக்கும். ஆனா அந்த ராஜாவோட ஆத்மா அவன் எங்கேயாவது அலைஞ்சிட்டே இருப்பான். உண்மையான காதலை தேடி புது ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருப்பான். எல்லா தடவையும் தோத்துக்கிட்டே இருப்பான். ஆனா ஏன் அவ அதை தோத்துட்டான்? ஏன்னா அவன் உண்மையான காதலை தோக்கடிச்சிட்டான் இல்லையா? இதுதான் அடிக்கடிக்கு நடந்துகிட்டே இருக்கும். நீங்க யாரும் தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. சபிக்கப்பட்ட பைஜாமா கமிங் சூன். এই তো সবে শুরু, এই তো সবে শুরু, অভিশপ্ত নাইটি আমি আসছি উরু উরু, গল্প আরো বাকি, গল্প আরো বাকি, অভিশপ্ত নাইটি আমি আসছি উরু উরু, আসছি উরু উরু। অন্ধকারে পথের বাঁকে একলা পেলে তোমায় ডাকে আমার নরম স্পর্শ, একটু আলো একটু ছায়া দেখতে থাকো আমার মায়া গোলাপি রহস্য। এই তো সবে শুরু, এই তো সবে শুরু, অভিশপ্ত